அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனிஸ் ரெசிபீஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனே கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சீனிஸ் ரெசிபீஸ் கிச்சனில் சால மீன் எப்படி கேரளா ஸ்டைலில் ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இந்த மீனில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சேர்க்குறேன், எப்படி நல்ல மொறுமொறுன்னு வருதுன்னெலாம் தெரியும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் சால மீனை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இப்போது ஒரு சட்டியில் ஒரு மேரினேஷன் ஒன்று ரெடி பண்ணணும். இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இது ரெட் சில்லி பவுடர் நல்லா காரமாக இருக்கும். அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அதோட நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த மசாலாவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்ல பேஸ்ட் மாதிரி வருது பாருங்கள். இப்போ அதில் நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. இதோடு சேர்த்து நான் ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ண மிளகுத்தூளை இதில் ஆட் பண்ணுறேன். அந்த மிளகுத்தூளை நீங்கள் அப்போ இடித்து தட்டி போடுங்க, அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இதில் கழுவி வச்சுருக்க சால மீனை இந்த மேரினேஷன் பண்ணுறதுக்காக, அந்த பேஸ்ட்லாம் தடவி வைக்கிறதுக்காக அந்த இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கையை வச்சு நல்லா மசாலாவோடு சேர்ந்து வர மாதிரி பரட்டி விடுங்க. அந்த மசாலா எல்லா மீனில் எல்லா சைடும் நல்லா ஒட்டி வரணும், நல்ல பிரண்டாப்பில் இருக்கணும். இந்த சால மீனை நல்ல மசாலா தடவி நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கலாம். நீங்கள் இப்போ மத்தியானம் மசாலா தடவிட்டு நைட்டு தான் பொரிக்க போகிறீங்க அப்படின்னா உப்போடைய அளவை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மசாலாலாம் தடவிட்டு இது ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ நான் தோசைக்கல்லில் அதை பொரிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு இரும்பு சட்டியில் கூட பொரிச்சு எடுக்கலாம். தோசைக்கல்லில் பொரிச்சு எடுக்கும்போது எப்போவுமே எண்ணெய் கம்மியாக உங்களுக்கு செல்லும். இப்போ பாருங்கள், நான் இதில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க அந்த சால மீனை இந்த இதில் ஆட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்கலாம். எப்போவுமே மீனை போட்ட உடனே நீங்கள் திருப்பிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷமாவது அதை விட்டுறணும். அப்போ தான் அது நல்லா வேகும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பினா தான் அது மொறுமொறுன்னு ஆகும். உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மீன் பிஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் அந்த மீனை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே தான் நான் இதை திருப்பி விடுறேன். நல்ல பொன்னிறமாக அழகாக பொரிஞ்சு வருது. இப்படி நீங்கள் பொரிக்கும்போது உங்களுக்கு எண்ணெயும் ஜாஸ்தி குடிக்காது. தோசைக்கல்லில் பொரிக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தி செல்லாது. இந்த மீனில் நிறைய நன்மை இருக்குது. அதாவது உப்புச்சத்து கம்மியாக இருக்கிறவங்க இந்த மீனை அதிகமாக சாப்பிடலாம். இதில் அயோடின் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த மீனை அதிகமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், கேரளா ஸ்டைலில் நம்ம இந்த சால மீனை பொரித்து எடுத்துட்டோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்க சொல்ல எங்கள் அம்மா டீ குடிக்கும்போது ஸ்நாக்ஸாகவே இந்த மீனை தான் பொரித்து தருவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சூப்பராக நல்ல மொறுமொறுன்னு பொரிச்ச மீன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சீனிஸ் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.